Expectation. யார் அது? வரேன் வெயிட் பண்ணுங்க வரேன். ஹாய் பெருமா, what a surprise. சொல்லவே இல்லை வரேன்ற விஷயத்தையே. ஆமா ஓகே இந்த ஸ்நாக்ஸ் எதுக்கு தெரியுமா இதெல்லாம்? பார்த்தோன்னே ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஷோ வேண்டாம் பெரியமா, இது வேண்டாம் பெரியமா. புடிமா நீங்கள் இன்னும் மாறவே வரும்போது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வர்றதுல. சரிங்க பெரியமா, போய் உட்காருல, போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ரியாலிட்டி. பாத்திரம் வேறு தேய்க்கணும். யார் இதோ வரேன். யார் என்னத்துக்கு கவுத்து? ஹாய் மா, அப்படிங்கிற எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேன் பெரியமா. எதுவுமே வாங்கிட்டு வரலையா? வெறும் கையோட வந்திருக்கீங்க. மறந்துட்டேம்மா, வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால நான் சாப்பிட்டு வரதுக்கே லேட் ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு செஞ்சேன்னா சாப்பிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் உட்காருங்க போங்க, பார்த்து உட்காருங்க. நான் போயிட்டு வரேன், பாத்திரம் தேய்க்கணும். சரி சரி அம்மா, ஜூஸ் ஏதாவது இருக்கா? ஜூஸா? இல்லை நீங்கள் பண்ண முடியாது, என்ன கேட்குறீங்க. இருங்க எடுத்துகிட்டு வரேன். எவ்வளோ சில்லுன்னு இருக்கு. அஷிஷோண்டே தூங்கிட்டாங்க. ஓசியில் வீட்டுக்கு வந்துட்டு ரிலேட்டிவ் வீட்டுக்கு எதுக்கு வராங்கன்னே தெரியல. கறி குழம்பு மட்டும் எல்லாத்தையுமே தூங்கிடுவாங்க. ஜூஸ் வரையும் குடிக்கணும். அத்தை பெரியமா, அத்தை நல்லா எனக்கு மாட்டாங்க. பெரியமா ஆயான்னு கூப்பிட்டேன் இருப்பாங்க. ஆயா சரி வச்சுட்டு வெயிட் பார்ப்போம். பெரியமா ஏந்துருங்க. நல்லா தூங்குது. இந்தாங்க ஜூஸ் கேட்டிங்களே. இப்போ என்ன வாங்கிட்டு வர்றது? ஃபேண்டா இல்லை ஸ்ப்ரைட்டு? இப்போ நான் சூடாக இருக்கும். சரி போய் பாத்திரம் தேய்க்கிறீங்க, வரீங்களா ஹெல்ப் பண்ண? இல்லம்மா, நான் தூக்கம் வந்து நான் படிக்கணும். லைட் மட்டும் ஆஃப் பண்றேம்மா. ஓவரா பண்றாங்க. இருங்க ஆஃப் பண்றேன். எக்ஸ்பெக்டேஷன். சரி ஓடியா, நான் கடைக்கு போறேன்டா. கொஞ்சம் நான் ஸ்நாக்ஸு, லேஸு, சாக்லேட்ஸு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெம்ஸு, ஷார்ட்ஸு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எனக்காமா? ஆமாண்டா மா, எனக்கு அப்படியே முடிஞ்சா கொஞ்சம் நெட்டு ஒரு நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. அங்கே சமோசா சுண்டெல்லாம் இருக்குது. சாப்பிட்டு நான் போய் டக்குன்னு வந்துடுறேன். வரும்போது சாக்லேட்ஸு, பிஸ்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப வேணும் ஆகுது. இல்லைம்மா வேண்டாம்மா, இருக்கிறதே போதும். பரவாயில்ல வாங்கிட்டு வரேன். சரி நான் கிளம்புறேன். பாய். சரிங்க மாமா. அந்த நெட்டு பத்தாது, இன்னும் கொஞ்சம் போட்டு விட முடியுமா? 2000 போட்டு விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். படம் பார்க்கணும். சரி 4000 ஐ மீன் 2000 எக்ஸ்ட்ரா போட்டு விடுவா? சரிங்கம்மா. பாய்மா. பாய் பாய். வெயிட் லேட்டாக வாங்க. சரி வந்துடுறேன். ரியாலிட்டி. நான் கடைக்கு போகணும். நான் போயிட்டு வரதுக்குள்ளே எக்ஸாமுக்கு எல்லாமே படிச்சு வைக்கிறேன். நான் வந்து எல்லாமே டெஸ்ட்டு கொடுப்பேன். அம்மா கொஞ்சம் நெட்டு போட்டு விடுங்க. இப்போ எதுக்கு நெட்டு? உனக்கு எக்ஸாம் முடியறதுக்கும் நெட்டுலாம் போட முடியாது. ப்ளீஸ்மா. ஃபோன் நீ தொட்டேன்னு வச்சுக்கோ. சாப்பிட்றதுக்காச்சும் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்குலாம் இல்லை, கஞ்சி பண்ணி வச்சுருக்கேன். கஞ்சி பண்ணி வச்சுருக்கேன். கஞ்சியும் மிளகாவும் இருக்குது. அது போய் அம்மா அதெல்லாம் வேண்டாம். அந்த சாக்லேட்ஸ் பிஸ்கெட்ஸ் வாங்கி தரீங்களாம்மா? அதெல்லாம் வாங்க முடியாதுமா. காய்கறி வாங்க தான் போகிறேன். சரி நான் கொஞ்ச நேரம் தூங்கட்டாமா? கொஞ்ச நேரம் தூங்கிட்டு படிக்கவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் புக்கு தொடுத்து வச்சுருக்கேன் பாரு. நான் அது படிக்கணும். நீ இப்போ அது நான் ஃபுல்லாக முடிச்சு வச்சாதான் நான் வந்து கரெக்டாக டெஸ்ட்டு கொடுக்கறது கரெக்டாக இருக்கும். ஸோ டக்குன்னு படிச்சு முடி. சரி போங்க. போயிட்டுல லேட்டாக வாங்கம்மா. அது யார் நீ சொல்கிறதுக்கு? சும்மா என்ன லேட்டாக வா. நீ ஃபோனை தொட்டேன், நீ கெட்டேன். சரிங்க. சும்மா எக்ஸ்பெக்டேஷன். மார்க் வந்துச்சு உங்களுக்கு கரெக்டாக?
டோட்டல் செக் பண்ணிட்டியா ஃபுல்லா? ஸ்வேதா மிஸ், சொல்லுடா. குட் மார்னிங் மிஸ். மிஸ் எனக்கு வந்து ஒரு 5 மார்க்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா நான் பாஸ் ஆகிடுவேன் மிஸ். அது மட்டும் போடுறீங்களா மிஸ்? 5 மார்க்ஸ்லயே நான் எவ்வளோ மார்க் மேம் நான் ஒரு 35 மார்க் எடுத்தேன் மேம். அதுக்கே எங்கள் பேரண்ட்ஸ் அப்படி திட்டினாங்க மேம். ஒரு 5 மார்க்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா போடுங்க மேம் ப்ளீஸ் மேம். சரி அப்படி பேப்பர் எடுத்துவா, நான் போட முடியலன்னு பார்க்குறேன். கண்டிப்பாக போடுறேன். சரிங்க மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். எங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரீங்களா மேம்? வாங்கி தரேன்டா. ஓகே மேம். நீ ஏன் சும்மா இருக்க? மார்க் வச்சு நான் உனக்கு மார்க் போட்டுக்கிறேன். நீ முன்னாடி ஒரு கிளாஸ்ல போர் அடிக்குது, எல்லாரும் மார்க் செக் பண்ணுறோம். என்னோட இம்பார்ட்டன்ட் பீரியட் இல்லை. கீழே போய் கொண்டா சுற்றிட்டு இருக்கு சரியா? ஜோலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்படியா? நான் கூட்டு போட்டுமா மிஸ்? கொஞ்சம் பேர் கூப்பிட்டு போகிறோம். 2-3 பேர் மட்டும் கிளாஸ்லேயே இருக்கக்கூடாது. ஃபெயிலியர்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளாஸில் இருக்கணும். பாஸ் ஆனவங்க எல்லாம் கீழே இருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஃபெயிலியர்ஸ் கொஞ்சம் பாவம், அவங்களுக்கு கொஞ்சம் மார்க் போட முடியுமாச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் மிஸ். அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் இன்னொரு எக்ஸாம் வருதுல்ல, சீக்கிரம் வந்து 7th பீரியட் இருக்குல்ல, அப்போலாம் கிளாஸில் தான் இருக்கணும். அப்புறம் வந்து எக்ஸாம் வந்து இம்பார்ட்டன்ட் பண்ண கொடுத்துருவேன். நீ அதை பார்த்து படிச்சுட்டா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே மேம். எங்களோட ஓன்ல நம்ம எழுதலாமா மேம்? எனக்கு புரிஞ்சது. ஓனா கூட எழுதுறேன், நான் மார்க் போடுறேன். ஓ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து நீ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதணும் முக்கியம் இல்லை. நான் ஏதோ ஒரு ஆன்சர் எழுதுறது கூட நான் மார்க் போடுறேன். ஓ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ நான் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சுற்றிட்டு பேப்பர் கார்னரில் வச்சுக்கணும், சைன் பண்ணி மார்க் போடணும். மேம் நான் கேன்டீனுக்கு போகிறேன். ஒரு 50 ருபீஸ் மட்டும் கொடுக்க முடியுமா? 50 ருபீஸா? ஸ்டாஃப் ரூம் நான் பிளேஸ் தெரியுமா? தெரியுமா மேம்? கார்னரில் இருக்கு. தெரியும். அங்கே ஒரு ஹேண்ட் பேக் இருக்கும் ரெட் கலரில். அதுக்குள்ள ஒரு ஸ்மால் சிப் இருக்கும். அங்கே கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். எவ்வளோ இருக்குன்னு தெரியலன்னு எடுத்துருக்கோம். ஃபுல்லாவா மேம்? ஃபுல்லாக எடுத்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ இப்போ நான் கிளம்புறேன். ரியாலிட்டி ஏன் ஃபெயில் ஆகிற நீ? அறிவில்லை, அவ்வளோ ரிவிஷன் கொடுத்தனே அன்றைக்கே உனக்குனா கொஞ்சம் கூட படிக்கணும்னு அது என்னமே இல்லையா? என்னம்மா? எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லு என்ன? மேம் ஒரு 2 மார்க்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா நான் பாஸ் ஆகிடுவேன் மேம். ப்ளீஸ் மேம் ஹெல்ப் பண்ணுங்க மேம். ஒரு மார்க் கூட போடுவேன். நான் டென்ஷனில் இருக்கேன். இதே ரிவிஷன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? மேம் நான் இப்போ வெளியே போயிருந்தேன் மேம். ஒரே ஒரு இந்த கதையே எனக்கு வேண்டாம் மேம். ஒரே ஒரு அதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன், நீயும் இவன் கவிப்பிரியாவும் சுற்றிட்டு இருந்தீங்க ரோட்டில். மேம் ஒரே ஒரு மார்க்காக போடுங்க மேம் ப்ளீஸ் மேம். எங்கள் பேரண்ட்ஸ்லாம் திட்டுறாங்க மேம். போட முடியாது. நோ சயின்டிஃபிக், ஐ டோன்ட் கிவ் எனி எக்ஸ்கியூஸ் ஃபார் யூ. எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் என்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. சரிங்க மேம். நான் கொஞ்சம் கீழே போயிட்டு கேன்டீன் கொண்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வரேன். கேன்டீன் எதுக்கு? ஃபெயில் ஆயிட்ட, ஒழுங்கு மரியாதை போய் உட்காரு. மேம் ஒழுங்கு மேலே தோலை சுத்தம் போட்டுறேன். ப்ளேஸ் மேம் ஒரு 20 ருபீஸ் ப்ளேஸ்க்கு போனிட்டேன். மேம் ஒரு கிளாஸை விட்டு இனிமே பீரியட் வெளியே போய்ப்பேன். காலை உடச்சி நெருப்பில் போட்டு மேம் ஒரு 20 ருபீஸ் மட்டும் கொடுக்க முடியுமா? 20 ருபீஸ் ஒன்று மார்க்கும் படிக்காது, மணியும் படிக்காது. நீ இனிமே என் பீரியட் அப்போ எந்த பீரியட் அப்போ இன்டர்வல் தவிர நீ வெளியே போனி இன்டர்வல் கூட கீழே இந்த வாசல்ல தான் ரெஸ்ட் இருக்கு. போயிட்டு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உட்காந்து கேன்டீனுக்கு ஃப்ரெண்டு கூட சுற்றுறது. என் பீரியட் அப்போ அந்த நோட் கொடுக்காது, அதுக்கு போகவே கூடாது. மேம் ப்ளீஸ் மேம் நான் கேன்டீன் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் மேம். நான் லஞ்ச் எடுத்துட்டு வரல மேம். நான் லஞ்ச் எடுத்துட்டு வரல மேம். அதெல்லாம் பிளேஸ்க்கு போ, அடிச்சிடுறோம் உன்னை. போ மேம். நான் லஞ்ச் எடுத்துட்டு வரல மேம். பட்னியா இரு, பட்னியா இருந்துட்டானே. ஃபெயில் ஆயிட்டல, பனிஷ்மெண்ட். போய் உட்கார் போ. Reality. Sorry guys. So we are gonna see expectation. சைந்தவி சொல்றி. ஒரு 5 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. ஆமாண்டி, யாருக்கு சொல்லாதடி ப்ளீஸ் டி. சரி டி. நான் கிளம்புறேன். ரியாலிட்டி.